எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு யார் மூலிமா திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வரன் பார்க்குறீங்க, எந்த உறவு மூலிமா வரன் வருவாங்க அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு இப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 7ஆம் அதிபதி 12 பாவகங்களில் நின்ற பலன் தெரியணும். அதாவது 7ஆம் அதிபதி தான் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது. அது 12 பாவத்தில் நிற்கும்போது எந்த உறவுகள் மூலியமாக உங்களுக்கு வரன் அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ லக்னத்தில் 7ஆம் அதிபதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தனக்கு நன்கு அறிமுகமான நபர்கள் மூலம் வாழ்க்கை துணை அமையும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா உங்களுக்கு வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வரன் யார் மூலிமா அமையும் அப்படின்னா, குடும்ப நபர்கள் மூலிமா அமையும், பங்காளிகளின் குடும்ப சொந்தங்கள் மூலியமாகவும் வரன் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி 3ல் இருந்தால் தந்தை வழி உறவு அல்லது எதேச்சையாக வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவு மூலிமா வரன் அமையலாம், அல்லது திடீர்னு யாரோ ஒருத்தங்க மூலிமா வரன் அமைகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி 4ல் இருந்தது அப்படின்னா தாய் வழி உறவு மூலம் வாழ்க்கை துணை அமையும். அதாவது தாய் வழி உறவுகள் இருக்காங்கள்ல, அவங்களில் யாரோ ஒருத்தங்க வரன் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. 7ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா இவர் காதல் திருமணம் பண்ணுவார், அந்த பெண் காதல் திருமணம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது தாய் மாமன் உறவு மூலம் இந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 6ஆம் பாவத்தில் 7ஆம் அதிபதி நின்றுச்சு அப்படின்னா பாட்டனார் வழியில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் மூலிமா வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாட்டி வழி உறவுகள் அல்லது தாய் வழி உறவுகள் மூலிமா வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது 7ஆம் இடமாக வரும். அதனால் பாட்டி வழி உறவுகள், தாய் வழி உறவுகள் இவங்க மூலிமா வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி 8ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தவங்க புதிய நபர்கள் மூலிமா தகவல் கிடச்சி வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி 9ல் இருக்குது அப்படின்னா தந்தை வழி உறவு மூலம் வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி 10ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வேலை செய்கிற இடத்துல அல்லது தொழில் பண்ணுற இடத்துல வேலைக்காரங்க மூலியமாக, அவங்க சொந்தக்காரங்க மூலியமா அல்லது வேலை செய்யும் இடம் மூலியமாக உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி 11ல் இருந்தது அப்படின்னா நண்பர்கள், உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், அவங்களுடைய உறவுகள் மூலிமா வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி 12ல் இருந்துச்சுன்னா வெளி மாநிலம், வெளிநாட்டு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஃபாரினில் வேலை பார்க்குறவங்க அல்லது ஃபாரினில் சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்க அல்லது ஃபாரினில் இருக்கிறவங்க வேறு நாட்டு மக்களை மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 7ஆம் அதிபதி 12 பாவத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது நீங்கள் நடைமுறையில் படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வரன் எப்படி அமையும் அப்படிங்கிறத இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.